என்ன சித்தி இது? அடுக்கலையில் கரிகாய் வாங்கி குமித்திருக்கிறீர்கள். அதை தவிர உப்பு, புளி, மிளகாய், கடுகு, மஞ்சள், சீரகம் என்று குறைந்தது 10 நாட்களுக்கு போதுமான தானியங்களையும் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறீர்கள். எதற்காக இதெல்லாம்? எதற்காக என்றால் அனைத்தும் தேவையான பொருட்கள் தானே. தேவையான பொருட்கள் தான் பெரிய பிராட்டி. இருப்பினும் உங்களுக்கும் தேவைகள் இருக்கிறதல்லவா? மாதாந்திர செலவுகள் இருக்கிறதல்லவா? கையில் உள்ள தொகையால் எங்களுக்கு தேவையானதை செய்துவிட்டால் பிறகு உங்களுக்கு என்ன செய்வீர்கள்? இப்பொழுதுதான் ராமானுஜன் திரவிய பொருட்களை ஹோமத்திற்கும் யாகத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானே, அதிலிருந்து ஒரு தொகை வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இதை செய்ய வேண்டியது என் கடமை. ஷட்டகரின் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. தவறு என்று நான் சொல்லவில்லை. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். உங்களுடைய வருவாயை பற்றி நான் நன்கு அறிவேன். இந்த நிலையில் எங்களுக்கும் சேர்த்து பொருட்களை வாங்குவது உங்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். நான் அப்படி நினைக்கவில்லை. சுவாமியாஜி சுவாமிகள் என்னுடைய ஷட்டகர் மட்டுமல்ல, எனது ஆப்த நண்பரும் கூட. அதனால் இந்த குடும்பத்தை சரிவர பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பாக, கடமையாக கருதுகிறேன். உங்கள் அண்ணா திருமலை நம்பி சுவாமிகளுக்கு இந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ளதோ அதே ஈடுபாடு எனக்கும் உள்ளது. மாதத்திற்கு 2-3 யாகங்கள் கூடுதலாக செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். ராமானுஜன் மூலமாக ஏதோ வருவாய் வருகிறது என்றால் அது அவன் பாடசாலை தேவைகளுக்கும் தஞ்சாவின் தேவைகளுக்கும் வைத்துக் கொள்ளட்டும். ராமானுஜனின் படிப்பு முடியும் வரை என்னாலான உதவிகளை நிச்சயம் இந்த குடும்பத்திற்காக நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். அதை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் என்னை அந்நியனாக கருதுவதாக எடுத்துக்கொள்வேன். ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள்? இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் என்று சொல்வதற்கு பதில் சமாதானம் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி சித்தப்பா, மதியம் என்ன தளிகை செய்ய வேண்டும்? உங்களுக்கு மிகவும் பிடித்த வெண்டைக்காய் மோர்க்குழம்பு செய்யட்டுமா? தஞ்சா, வாயையும் வயிறையும் மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த காலத்திலிருந்து கமலநயனன் வெளிவந்து விட்டான். உயிர் வாழ்வதற்காகத்தான் போஜனமே தவிர போஜனத்திற்காக வாழ்க்கை அல்ல. இது நாள் வரை எனக்கென்று எந்த கவலையும் இருக்கவில்லை. அதனால் பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சுவாமியாஜிகளின் மறைவு என்னுள் பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது என் சிந்தனையெல்லாம் ராமானுஜனை பற்றி மட்டுமே இருக்கிறது. கோவிந்தனின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு எனக்கு அக்கறையும் பொறுப்பும் இருக்கிறதோ அதே அளவிற்கு ராமானுஜனின் வாழ்க்கையிலும் எனக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறது. சுவாமியாஜி சுவாமிகள் நினைத்தது போல் அவனை ஒரு உயர்ந்தவனாக ஆக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தலையாய லட்சியம். அதற்குண்டான ஆற்றலும் திறமையும் அவனிடம் இருக்கிறது. ஆனால் சுவாமியாஜி சுவாமிகள் இல்லாத ஒரு வெறுமையை அவன் உணரவே கூடாது. அதனால் என்னையே நான் மாற்றிக்கொண்டேன். வாஸ்தவன்தான். சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை முற்றிலும் மாற்றிவிடும். ஒருவர் சிரித்து சிரித்து பேசுகிறார் என்றால் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் பொறுப்பற்றவர் என்று நினைக்க கூடாது. துயரத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டு மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்கள் போடும் வெளி வேஷமாகத்தான் அது பல சமயம் அமையும். உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம் எங்களுக்கும் சந்தோஷத்தை அளிக்கிறது. கோவிந்தனின் தகப்பனாராக வேறு ஒரு காரியமும் செய்ய இருக்கிறேன். இதென்ன புதிதாக ஏதோ சொல்கிறீர்கள் சித்தப்பா? புதிதாக அல்ல, சில நாட்களாக என் மனதில் எழுந்துள்ள எண்ணம்தான் அது. என்னம்மா பிள்ளை அது? கோவிந்தன் திருப்புட்குழி யாதவ பிரகாச சுவாமிகளின் மடத்தில் தங்காமல் இனி இங்கேயே காஞ்சியம்பதியிலேயே இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? ஆட்சேபனையா? இதில் ஆட்சேபிக்க என்ன இருக்கிறது? ஆசையுடன் செய்ய வேண்டிய விஷயம் அல்லவா இது? கோவிந்தன் எங்களுடன் இருந்தவன் தானே. நீங்கள் எங்களை ஒரு குடும்பமாக நினைக்கும் போது நாங்களும் அவ்வாறுதானே நினைப்போம். சித்தப்பா கேட்பதற்கான அர்த்தம் எனக்கு நன்றாக புரிகிறதம்மா. முன்னொரு சமயம்
என் அம்மா என் நகத்துக்காரருக்கு புதிதாக ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்க அதை அவர் கோவிந்தனுக்கு கொடுத்ததால் என் தாயார் கோவிந்தனை கடிந்து கொண்டாரே, அதை மனதில் நினைத்துதான் சித்தப்பா இப்படி பேசுகிறார். சித்தப்பா, அதெல்லாம் முடிந்து போன விஷயம். அவர்களும் அதற்காக வருந்தி மறந்தும் போய்விட்டார்கள். கோவிந்தன் தாராளமாக இங்கேயே தங்கலாம். எங்களுக்கும் எல்லா விதத்திலும் சௌகரியமாக இருக்கும். தஞ்சா, என் மனதில் இருந்த சந்தேகத்தை போக்கிவிட்டாய். நான் கோவிந்தனிடமும் இதை பற்றி பேசி அவனை உடனே இங்கு வந்து விடும்படி சொல்கிறேன். சரி, இன்று ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த தளிகையை சொல்லுங்கள், அதை நானே செய்து விடுகிறேன். தஞ்சா, நீ பிரத்யேகமாக எனக்கென்று எந்த ஒரு தலிகையும் செய்ய வேண்டாம். பெருமாளுக்கு என்ன அம்சி செய்கிறாயோ அதையே நானும் உட்கொள்கிறேன். இந்த நாக்கு ருசியை மறந்து பல நாட்களாகிவிட்டது. சரி, நான் கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து விட்டு வருகிறேன். இவருக்குள் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை உணர்ந்து கொள்ள, கிரகித்துக் கொள்ள எனக்கே சில தினங்கள் தேவைப்பட்டது. அக்கா, நீ சொன்னது போல் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றிவிடுகிறது பார்த்தாயா? முன்பெல்லாம் இவரை பற்றி மற்றவர்களிடம் சொல்லவே தயக்கமாக இருக்கும். அதேபோல் மற்றவர்கள் இவரை ஏளனமாகவும் கேலியாகவும் பேசும்போது என் மனம் வெகுவாக பாதிக்கப்படும். இவர் ஏன் இப்படி இருக்கிறார்? எப்பொழுது மற்றவர்களைப் போல் இவருக்கும் பொறுப்பு வரும் என்று வரதனை பலமுறை வேண்டி இருக்கிறேன். எல்லாவற்றிற்குமே நேரம் காலம் தேவைப்படுகிறது. பெரிய பிராட்டி, நீ சொன்னது போல் இப்பொழுதுதான் உன் அகத்துக்காரரை பார்க்க எல்லோருக்கும் பெருமையாக இருக்கிறது. மீண்டும் ராமானுஜனும் கோவிந்தனும் ஒன்றாக இருக்கப் போகிறார்கள் என்பதும் ஒரு நல்ல முடிவாக இருக்கிறது. கவலைப்படாதே அக்கா, இனி உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கினியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்க்கும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து தெரிகின்றனவே. அடியேனின் நெஞ்சத்தில் உறையும் மாறன் சடகோபரான நம்மாழ்வார் வருங்கால பவிஷ்யதாச்சாரியாரை பற்றி அன்று இப்படி குறிப்பிட்டது போல் அடியேன் என்று கண்டுகொண்டே. விக்கிரகத்தில் சுடர்விடும் இத்திருமுகத்தை இன்று நேராகவே தரிசனம் கண்டேன். செங்கதிர் ஒளி வீசும் திருவதனம் கண்டேன். செந்தாமரை ஒத்த பாதங்கள் தளிர்நடையாய் நடக்கக் கண்டேன். வந்து கண்டாரை வசீகரிக்கும் புன்முறுவல் அதரம் கண்டேன். இன்றே அடியேன் பிறந்த பயனை அடைந்தேன். நேரே கண்டு சேவித்தது தங்களைத்தான் என்றாலும் உம்மை ஆறத் தழுவிக்கொள்ளாமல் எம்மை கட்டி போட்டு விட்டது ஏனோ பிரபு. அடியேன் ஒன்றை உறுதியாய்ச் சொல்லுவேன், இனி நம் சம்பிரதாயம் எங்கும் பட்டொளி வீசும். அடியேன் தாசன். வாருங்கள். சம்பிரதாய சிரேஷ்டர்களாய் பல்லாண்டு புகழுடன் வாழுங்கள். எழுந்திருங்கள். என்ன பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி உனக்கு காஞ்சியம்பதி முழுவதையும் சுற்றி காண்பித்து விட்டானா? ஆம் சுவாமி, இங்கு பல திவ்ய தேசங்கள் உள்ளனவே, அவைகளை நன்கு சேவித்து இன்புற்றேன். அங்கங்கு உறையும் எம்பெருமான் பலவாறான நிலைகளில் சேவை சாதிக்கும் அழகில் மதிமயங்கி போனேன் சுவாமி. பிறகு இருக்காதா? ஈர்த்துக் கொண்டு விளையாடும் ஈசன் என்றுதானே ஆழ்வாரும் கொண்டாடுகிறார். பகவானை அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் சேவிக்கும் போது உயிர் உருகும், ஊன் உருகும். நம் தேகம் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலாயிற்றே அவன். அதுவும் தங்கள் அருளாசியால் திவ்ய தேசங்களை தரிசிக்கும் போது தனி பரவசம் ஏற்படுகிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மிகவும் சரியாகச் சொன்னார். இருப்பினும் அடியேனின் பரவசத்தை தாண்டி
தங்களின் திருமுகம் அடைந்திருக்கும் புது பொலிவு அடியேனை மேலும் பரவசத்திற்கு உள்ளாக்குகிறது சுவாமி. இருக்கலாம். அடியேனின் உள்ளம் அடைந்திருக்கும் உற்சாகம் அளவற்று இருக்கிறது. அதனால் இருக்கலாம். அது அடியேனின் முகத்திலும் பிரதிபலித்திருக்கலாம். காரணம், நீ எம்பெருமானை திவ்ய தேசம் பலவற்றில் சேவித்தது போல் அடியேனும் எம் முதல்வனை கண்ணார கண்டுகளித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, முன்பு சொன்னேனே, அடியேனின் 3 அபிலாஷைகள், அதுவும் நிறைவேறப் போகும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். 3 அபிலாஷைகளா? அவை என்னவென்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? ஓ, அதை உன்னிடம் இதுவரை தெரிவிக்கவில்லையோ? சொல்கிறேன். முதலாவது, வியாசர் அருளிய வேதாந்த சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத்த பரமாக ஒரு பாஷ்யம் பட்டோலை செய்ய வேண்டும். இரண்டாவது, வேதங்களை தொகுத்து உபசரித்த வேதவியாசரின் திருப்பெயரையும் அவரது தகப்பனாரான பராசரரின் திருப்பெயரையும் நம் சம்பிரதாய சிரேஷ்டர்களுக்கு திருநாமங்களாக சூட்ட வேண்டும். மூன்றாவது, தேமதுர திராவிட தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கு அற்புதமான எளிமையானதொரு வியாக்கியானம் எழுதப்பட வேண்டும். இவையே அடியேனின் 3 அபிலாஷைகள். இந்த 3 அபிலாஷைகளும் விரைவில் பூர்த்தி அடைந்துவிடும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியேனுக்கு வந்துவிட்டது. அதை நிறைவேற்றப் போகும் சம்பிரதாய பிரவர்த்தகர் யார் என்பதும் அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பெரிய நம்பிகளே, அத்திகிரி அருளாளனான வரதனுக்கும் நம் ஆச்சாரியருக்கும் மட்டுமே உணர்வுபூர்வமாக பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டிருக்கும் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதை யார் அறிவார்? என்ன திருக்கச்சி, உனக்கு உணர்த்தாததையா அடியேனுக்கு உணர்த்தப் போகிறான் அந்த வரதன்? சுவாமி, அடியேனுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு ஒரு விதம், ஒரு நிலை. ஆனால் உங்களுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு வேறு விதம், வேறு நிலை. தங்களிடம் அப்பேரருளாளன் பல பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான். அதன்படி தாங்கள் இந்த வரதனுக்கும் அந்த அரங்கனுக்கும் அந்தரங்க காரியதர்சியாக, நடக்கப் போவதை அறியும் தீர்க்கதரிசியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அந்த வரதன் மிகவும் ரகசியமாக உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் என்பது மட்டும் திண்ணம். உண்மைதான். கஜேந்திரதாசனான நீ சொன்னது போல் அந்த கஜேந்திர வரதனும் சில பொறுப்புகளை அடியேனிடம் ஒப்படைத்துத்தான் இருக்கிறான். அதன் பொருட்டு சில பொறுப்புகளை உன்னிடமும் பெரிய நம்பியிடமும் ஒப்படைக்கப் போகிறேன். அது என்ன சுவாமி? இக்காஞ்சியில் வசித்தும் திருப்புட்குழி பாடசாலையில் பல பாடங்களை வாசித்தும் வருகிறானே ராமானுஜன். அக்குழந்தை ஓர் ஒப்பற்ற சீலன், எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகன், விலைமதிப்பில்லாத பொக்கிஷம். அவனை போற்றி பேணி காக்க வேண்டியது உங்கள் இருவரது பொறுப்பு. அவனது எந்த நிலையிலும் தொய்வு ஏற்படா வண்ணம் உத்வேகத்தை கொடுத்து குன்றின் மேலே இடப்பட்ட விளக்காக பிரகாசிக்கச் செய்ய வேண்டியது உங்கள் இருவரின் கடமை. நம் சம்பிரதாயத்திற்கோர் குலமணியாக அவனை நீங்கள்தான் திகழ வைக்க வேண்டும். தற்போதும் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சிரேஷ்டனாகத்தான் பரிமளித்துக் கொண்டிருக்கிறான் சுவாமி. இருக்கலாம், ஆனால் அது அவன் இறுதி நிலை இல்லை. அவனுக்கு உண்மையான ஸ்வரூப நிலை என்று ஒன்று உள்ளது. அதை அவன் அடைய வேண்டும். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமும் சம்பிரதாய தத்துவ விசாரங்களும் உங்களின் மூலம் தகுந்த நேரத்தில் ராமானுஜனுக்கு போதிக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமும் கூட. திருக்கச்சி நம்பி, ராமானுஜன் இங்கு காஞ்சியம்பதியில் வசிக்கும் வரை நீதான் அவனுக்கு காப்பு. காலம் பல உருண்டோடிய பின் இதே ராமானுஜன் ஸ்ரீரங்கம் புகும் சூழ்நிலை உருவாகும் பொழுது பெரிய நம்பி, நீதான் அவனுக்கு ரக்ஷை. இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவனது ஒவ்வொரு நிலை வளர்ச்சிக்கும் உங்களது பங்கு மிக மிக முக்கியம். சுவாமி, தாங்கள் பின்னால் என்றோ நடக்கப் போவதை இன்றே உங்கள் மனக்கண்ணால் தரிசிப்பவர். எங்களால் சில காரியங்கள், அனுகூலங்கள் ராமானுஜனுக்கு செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கான நல்லறிவையும் மனோ வலிமையையும்
சக்தியையும் எங்களின் ஆச்சாரியரான தாங்களே எங்களுக்கு தந்தருள வேண்டும் சுவாமி. நிச்சயமாக அடியேனின் அனுக்கிரகம் சிஷ்யர்களான உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உண்டு. அடியேனுடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத் விஷயார்த்தங்களை ராமானுஜனுக்கு போதிக்கப் போகிறீர்கள். அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின்படி சில சிஷ்யர்கள் ராமானுஜன் யாசித்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் கொடுத்து விடுவார்கள். ஆனால் சிலர் ஆராய்ந்து சோதித்து தகுந்த சமயத்தில் தமக்கு எப்போது சரியென்று பட்டதோ அப்போது தத்துவ விளக்கங்களை ராமானுஜனுக்கு போதிப்பார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அதன் மூலம் ராமானுஜனின் மகத்துவம் எல்லோருக்கும் தெரியப் போகிறது. ஏன், இவ்வுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி பெருகப் போகிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்பிரதாய தூண்களாக இருந்து ராமானுஜன் என்ற பீடத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியராக அடியேனின் பொறுப்பு நிறைவடைந்து விட்டதாகவே கருதுகிறேன். இனி அப்பணியை அடியேன் உங்களிடம் கொடுக்கிறேன். சுவாமி, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். நாங்கள் என்றும் உங்கள் அடியொற்றிகள், சேஷபூதர்கள். இகத்தில் தங்களுக்கு சேவகர்களாக இருந்து பரத்தில் ஸ்ரீவைகுண்டத்திலும் தாங்கள் எப்படி வழிகாட்டுகிறீர்களோ அப்படியே அங்கும் பகவானுக்கு கைங்கரிய பரர்களாக இருப்போம். நாங்கள் என்றும் யாசிப்பது தங்களின் ஆசிகளையே சுவாமி. இதுதான் ஒப்பற்ற சிஷ்ய பாவம் என்பது. விசனப்பட வேண்டாம். அடியேனின் ஆசிகள் என்றும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் ராமானுஜனின் ஆசிகள் இவ்வுலகம் முழுவதற்கும் வெகு சீக்கிரமே கிடைக்கப் போகிறது. அவனே ராமானுஜன். எதுக்குக்கா அரியர் வைக்கிறான்னு கேட்டேன். அதுக்கு என் அக்கா சொல்றாயா, அரியர் வச்சாதாண்டி கெத்து, அரியர் வைக்கலன்னா மக்குங்கிறாயா. இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கை இப்படிதான்யா இருக்கு.